இந்த பொண்ணு காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றதுக்கு ரெடி ஆகுறா. அப்ப அவளை ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த 2 சர்ஜன் அவளை பத்தி பேசுறது அவளுக்கு ஏதோ தப்பா தெரியுது. ஆனா அதுக்குள்ள அவங்க கொடுத்த அனஸ்தீசியாவால அவ மயக்கமாகறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து முழிச்சவ அவ உடம்புல மாட்டி இருக்கிற மெடிக்கல் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே புடுங்குறா. அப்ப அந்த பெட்டுக்கு அடியில இருந்து 3 பொண்ணுங்க எழுந்து அவளோட கை கால் எல்லாத்தையுமே லாக் பண்ணி அவளுக்கு சர்ஜரி பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர சாம் அவளை விட்டு தள்ளி போங்கன்னு எல்லாரையும் மிரட்டுறான். அதனால 3 பேரும் அவளை விட்டுட்டு அவங்கிட்ட வராங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு பெட்ல இருந்து இறங்கி அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போறா. இதனால அவனும் வெளியே போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிடுறான். அப்ப அந்த பொண்ணுங்க அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தப்பிச்சு சேஃபா இருக்கிற ஒரு ரூம் குள்ள போயிடுறாங்க. அப்ப சாம் கிட்ட அந்த பொண்ணு நீங்க யாருன்னு கேக்குறா. அப்ப அவன் நானும் உங்கள மாதிரி தான் சர்ஜரி பண்ண வந்தேன். ஆனா நான் கண்முழிச்சு பார்க்கும்போது நான் இருந்த ரூம்ல என் கூட ஒரு வயசான ஆள் இருந்தாரு. அவரோட விரல் நகம் செத்து போன ஆளோட நகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. அதனால பேனிக் பட்டனை கிளிக் பண்ணி யாராவது வருவாங்களான்னு பார்த்தேன். ஆனா யாருமே வரல. அதனால நானே என்னோட வாயில இருந்து டியூபை ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பெட்ல படுத்துட்டு இருந்த அந்த வயசான ஆளை காணோம். அதனால நான் பெட்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது அவன் சடனா என் மேல விழுந்து என்னோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்க பார்த்தான். அப்ப அவனை தள்ளி விட்டு கம்பியை வச்சு அடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். ஆனா யாருமே காணோம். அப்ப நான் படுத்துட்டு இருந்த ரூம்ல திரும்ப வந்து பார்த்தா அந்த வயசான ஆளு பெட்ல படுத்துட்டு இருக்கான். இதனால எனக்கு செம கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்ப மொபைலை எடுத்து போலீஸுக்கு கால் பண்ண பார்த்தேன். ஆனா நெட்வொர்க் இல்ல. அதுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தேன். அப்போ அந்த பிளேஸுக்கு பெருசா இருக்கிற ஒரு நர்ஸ் வந்தா. அவகிட்ட இந்த ஆள் என்ன சாவடிக்க பார்த்தான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பெட்ல அந்த ஆளை காணோம். அதுக்கப்புறம் அந்த நர்ஸையும் காணோம். இதனால பயத்துல அங்கிருந்து ஓடி போய் லிப்ட்ல ஏறி போக பார்த்தேன். அப்ப கரெக்டா அந்த வயசான ஆளு என்ன கொலை பண்ண திரும்பவும் துரத்துக்கிட்டே வந்தான். அந்த டைம் லிப்ட் வந்துச்சு. அதுல ஏறி தப்பிச்சாச்சு நினைச்சேன். ஆனா அவன் மேல இருக்கிற டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டே இருந்தான். இதனால லிப்ட விட்டு வெளியே ஓடி வரும்போது தான் நான் அவனை பார்த்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறதுக்கான வழி எங்கன்னு தேடிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குது. அதை வச்சு எப்படி போலான்னு பிளான் பண்ணும்போது ஒரு பையனோட வாய்ஸ் கேக்குது. அதனால ஒரு ரூம் டோர் ஓபன் பண்றாங்க. அதுல ஒரு பையனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதனால சாம் அந்த பையனையும் காப்பாத்திட்டு 3 பேரும் அந்த பில்டிங் விட்டு எப்படி தப்பிக்கலான்னு பிளான் பண்றாங்க. அப்ப சாம் ரூமுக்குள்ள போட்டுன 3 பொண்ணுங்களும் அவங்க முன்னாடி வந்து நின்னு அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஸ்பைடர்மேன் மாதிரி செவுத்து மேல ஓடி வராங்க.